ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் பல நேரங்களிலே அவர் கேட்போர் அனைவருக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவரையும் நெருங்கையரை அனுப்பியது கிடையாது. நம்பிக்கையோடு கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசு மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் என்று இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஓர் என்ற மலை வழியாக செங்கடல் சாலை வழியாக செல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராகவும் மோசேவுக்கு எதிராகவும் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், நீங்க இங்கே உண்ண உணவும் இல்லை, குடிக்க தண்ணீரும் இல்லை, எங்களுக்கு நீர் கொடுத்த உணவு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மோசேவை வசைப்பாடுகிறார்கள். கோபம் கொள்கின்ற ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்க விடுகிறார். மோசேயும் கடவுளையும் வசைப்பாடிய அந்த இஸ்ரவேல் மக்கள் உயிருக்கு பயந்து மோசேவிடம் வந்து அழுகிறார்கள். எங்களை மன்னித்து விடு, நாங்கள் பாவம் செய்து விட்டோம். ஏனென்றால் தேவை இருக்கின்ற பொழுதுதான் கடவுளை தேடுகின்ற மனப்பக்குவம் நமக்கு வரும். கடவுள் இங்கே இதை ஒரு உதாரணமாக நமக்கு கொடுக்கிறார். கடவுள் அவர்களை ஒரு தாயன்போடு இரவிலே நெருப்புத்தோனாகவும் பகலிலே மேகத்தோனாகவும் வழிநடத்திய கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா பொழிந்தார், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அவ்வளவு அழகா வழி நடத்திய மக்கள் எங்களுக்கு போரடித்து விட்டது என்று முணுமுணுக்கின்ற பொழுது கோபம் கொள்கின்ற ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை விட்டு கடிக்க விடுகிறார். மோசேவிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். மோசே ஆண்டவரிடம் சென்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசையிடம் சொல்லுகிறார், ஒரு பாம்பை செய்து, அந்த கொள்ளிவாய் பாம்பை செய்து அதை ஒரு கம்பிலே உயர்த்தி நிறுத்து. இந்த கொள்ளிவாய் பாம்பு கடித்தவர்கள் அதை உற்று நோக்குகின்ற பொழுது அவர்களையும் பிழைத்துக் கொள்வார் என்கிறார். அதே போல மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து வைக்கிறார். பார்ப்பவர்களும் உயிர் பெற்றுக் கொண்டார்கள். இது என்ன செய்தி நமக்கு கொடுக்கிறது என்றால், நாம் கடவுளுக்கு எதிராக நாம் செய்கின்ற பாவங்களை மன்னிக்க தனது ஒரே மகன் வருவார். அந்த ஒரே மகனை நாம் உற்று நோக்கின்ற பொழுது நாம் ஆசி பெறுவோம் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வழியாக சொல்வது. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கின்றவர் நாமே என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் உங்களோடு இருப்பேன், ஆனால் சிறிது காலத்தில் என்னை நீங்கள் காண மாட்டீர்கள். நான் செல்லுகின்ற இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவை கிண்டல் செய்கிறார்கள். ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள போகிறானோ என்று. நான் எங்கிருந்து வருகிறேன் என்று எனக்கு தெரியும், யார் என் தந்தை என்பது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள். இருக்கிறவர் நானே என்பதை அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த இயேசு சொல்ல சொல்ல அதை அவர்கள் வேடிக்கையாக கேலியாக பார்க்கிறார்கள். இருக்கின்றவர் நாமே என்று சொல்லுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே மோசே ஆண்டவரிடம் கேட்பார், ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் என்னிடம் அடையாளம் கேட்பார்கள், என்ன சொல்வது, உங்கள் பெயரை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது இருக்கின்றவர் நாமே என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இருக்கின்றவர் நாமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று. இயேசு சொல்வதை ஒரு சிலர் கிண்டல் அடித்தாலும் கேலி பேசினாலும் ஒரு சிலர் வந்து நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நான் தந்தை சொன்னதை தான் செய்திருக்கிறேன். மானிட மகன் துன்பங்கள் ஏற்று இறக்கின்ற பொழுதுதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் அனைத்தையும் தந்தையிடமிருந்து பெற்றுதான் சொன்னேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்பொழுது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது மனம் மாறி சிலர் அவரை ஏற்றுக்கொண்டதாக யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, அந்த வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்டது. அது கடிப்பட்ட கொள்ளிவாய் பாம்பால் கடிப்பட்ட அவர் பார்த்தவரெல்லாம் உயிர் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கின்ற தந்தையினுடைய ஒரே மகன், அவரை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் வார்த்தையை கேட்கின்ற பொழுது நாம் மீட்பு பெறுவோம். அப்படியும் பெறவில்லை என்றால்தான் அவர் இறந்து நமக்காக தனது சொந்த உடலையும் சொந்த இரத்தத்தையும் நமக்காக விட்டு கொடுத்து சாத்தானிடமிருந்து நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிற அந்த கடவுளுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் அன்றாட திருப்பலியில் கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பதை நிறுத்த வேண்டும்.
கடவுளுக்கு எதிராக என்றால் உலகில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் கடவுளுடைய சாயல்கள் தான். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் யாரை குறித்தும் நாம் புறம் கூறவோ, யாருடைய பெயரை கெடுக்கவோ, யாரை பற்றியும் அசிங்கமான வார்த்தைகள் சொல்லவோ கூடாது. ஏனென்றால் இருக்கின்ற அனைவரும் கடவுளுடைய சாயல்கள் என்பதை மனதில் கொண்டு இந்த தவக்காலத்திலே இறைவனுக்கேற்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.